கற்பனை செய்து பாருங்கள், இன்று காலை அமெரிக்காவிலிருந்து ஒரு அவசர அறிவிப்பு வருகிறது. இனி இந்தியர்கள் யாரும் அமெரிக்க தயாரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வளவுதான். அந்த ஒரு அறிவிப்பு வந்தால் அடுத்த நொடி இந்தியாவில் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் கையில் இருக்கும் ஆண்ட்ராய்டு போன் வெறும் செங்கல் கல்லை விட மோசமாகிவிடும். ஆஃபீஸில் இருக்கும் கம்ப்யூட்டர்களில் விண்டோஸ் இயங்காது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகாது, கூகுள் மேப் வழிகாட்டாது. ஏன், நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் கூட நொடிப்பொழுதில் மறைந்துவிடும். நாம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றைப் போல நாம் பயன்படுத்தும் அத்தனை தொழில்நுட்பமும் ஒன்று அமெரிக்காவினுடையது, இல்லை என்றால் சீனாவினுடையது. சிந்தித்து பாருங்கள், 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஏன் சொந்தமாக ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை OS உருவாக்கவில்லை? ஏன் நம்மால் ஒரு ஃபேஸ்புக் உருவாக்க முடியவில்லை? உலகிற்கே CEOக்களை ஏற்றுமதி செய்யும் நம்மால் ஏன் ஒரு கூகுள் இந்தியாவில் உருவாக்க முடியவில்லை? நாம் வெறும் வாடிக்கையாளர்களா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடும் பயணம்தான் இந்த வீடியோ. இது ஒடிசி தமிழ். வாருங்கள் தேடுவோம். இன்று நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்லி பெருமைப்படுகிறோம். கூகுள் CEO ஒரு தமிழர், மைக்ரோசாஃப்ட் CEO ஒரு இந்தியர். உலகத்தின் டாப் நிறுவனங்களை நடத்துவது நம்ம பசங்கதான் என்று பெருமைதான், மறுக்கவில்லை. ஆனால் என் மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மவர்களால் கூகுளை நிர்வகிக்க முடிகிறது, ஆனால் ஏன் ஒரு கூகுளை உருவாக்க முடியவில்லை? ஏன் உலகின் தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளில் இருந்தே வருகின்றன? மின்சாரம், விமானம், கம்ப்யூட்டர், இன்டர்நெட். ஏன் இந்த நீண்ட பட்டியலில் இந்தியா இல்லை? இதற்கு காரணம் நமக்கு திறமை இல்லை என்பதல்ல, நம் கலாச்சாரத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னோடு 250 வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். வாருங்கள், காலச்சக்கரத்தை சுழற்றுவோம். இடம் இங்கிலாந்தின் பர்மிங்காம் நகரம். காலம் 1765. வானத்தில் முழு நிலவு. அந்த நிலவின் வெளிச்சத்தில் ஒரு சிறிய அறையில் 3 முக்கியமான மனிதர்கள் கூடுகிறார்கள். அவர்கள் சும்மா அரட்டை அடிக்க கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஒரு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த 3 பேர்? முதல் நபர் ஜேம்ஸ் வாட், ஒரு இன்ஜினியர், கையில் ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார். இரண்டாம் நபர் மேத்யூ போல்டன், பணத்தை கொட்டும் பெரிய தொழிலதிபர். மூன்றாம் நபர் எரசுடஸ் டார்வின், ஒரு மாபெரும் சிந்தனையாளர், சார்லஸ் டார்வின் தாத்தா. இங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? ஜேம்ஸ் வாட் சொல்கிறார், என் நீராவி இன்ஜின்ல வேகம் பத்தல. என்ன செய்ய? உடனே எதிரே இருக்கும் தத்துவமேதை ஒரு அறிவியல் ஐடியா கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கும் தொழிலதிபர் போல்டன் சொல்கிறார், நீ கவலைப்படாம ஆராய்ச்சி பண்ணு, எவ்வளவு காசுனாலும் நான் போடுறேன். நண்பர்களே, கவனியுங்கள். ஒரு அறிவியல் மூளை, ஒரு வணிக மூளை, ஒரு தத்துவ மூளை, இந்த மூன்றும் ஒரே மேஜையில் சங்கமித்த அந்த புள்ளியில்தான் தொழிற் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வெடித்தது. உலகம் குதிரை வண்டியிலிருந்து இயந்திர உலகிற்கு மாறியது. அது மட்டுமல்ல, அன்றைய லண்டனில் காஃபி ஹவுசஸ் கலாச்சாரம் இருந்தது. அதற்கு பெயர் என்ன தெரியுமா? பெனி யூனிவர்சிட்டிஸ். ஒரு பெனி கொடுத்து காபி வாங்கினால் போதும், நீங்கள் உள்ளே சென்று ஐசக் நியூட்டன் பேசுவதை அருகில் நின்று கேட்கலாம். அங்கே அறிவு என்பது இரகசியமில்லை, அது விவாதிக்கப்படும் ஒரு பொதுச் சொத்து. அப்படியே கடல் கடந்து அமெரிக்காவுக்கு போவோம். வருடம் 1727. அமெரிக்காவை உருவாக்கியவர்களில் ஒருவரான பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு சாதாரண அச்சுத் தொழில் செய்தவர். அவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் தனது நண்பர்களுடன் த ஜண்டோ என்ற பெயரில் கூடுவார். அந்த கூட்டத்திற்கு ஒரு எழுதப்படாத விதிமுறை இருந்தது. உள்ளே நுழையும் ஒவ்வொருவரும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கு தொழில்ல புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த சமூகத்துக்கு தேவையான புது ஐடியா உங்ககிட்ட இருக்கா? வெறும் 12 பேர் கொண்ட அந்த சிறிய அறையில் நடந்த விவாதத்தில் இருந்துதான் அமெரிக்காவின் முதல் பொது நூலகம் பிறந்தது, முதல் தீயணைப்பு நிலையம் பிறந்தது, இன்சூரன்ஸ் கம்பெனி பிறந்தது. தனி மனிதனாக இருந்தவர்களை ஒரு சங்கம் மாபெரும் கண்டுபிடிப்பாளர்களாக மாற்றியது. இப்போது அதே காலகட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு வருவோம்.
நம்மிடமும் திறமைக்கு குறைவு இருந்ததா? இல்லவே இல்லை. அவர்களை விடச் சிறந்த தச்சு வேலை தெரிந்தவர்கள், உலோகம் உருக்குபவர்கள், வானியல் சாஸ்திரிகள் நம்மிடம் இருந்தார்கள். ஆனால் நாம் எங்கே சறுக்கினோம்? மேற்கே அறிவு பகிரப்பட்டது, இங்கே அறிவு பாதுகாக்கப்பட்டது. நம் ஊர் வைத்தியர் அந்த அபூர்வமான மூலிகையை தன் மகனுக்கு மட்டுமே சொல்வார். அது பரம்பரை ரகசியம். நம் ஊர் சிற்பி நுணுக்கங்களை வெளியே சொல்ல மாட்டார். மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? கலந்துரையாடலின்மை, லேக் ஆஃப் கொலாபரேஷன். மேற்கே ஒரு இரும்பு வேலை செய்பவரும் ஒரு தத்துவ மேதையும் ஒன்றாக அமர்ந்து காபி குடித்துக்கொண்டு மிஷின் பற்றி பேசினார்கள். ஆனால் இங்கே சாதி தடுத்தது, அந்தஸ்து தடுத்தது, தொழில் பாகுபாடு தடுத்தது. ஒரு தத்துவ மேதை, இரும்பு வேலை செய்பவர் பக்கத்தில் அமரத் தயங்கினார். அறிவு எப்போ 4 பேர்கிட்ட விவாதிக்கப்படலையோ அப்போவே அது தேங்கி போச்சு. அந்த மேதை இறக்கும்போது அவனது அந்த மாபெரும் அறிவும் அவனுடனேயே மண்ணோடு மண்ணானது. மூளைக்குள் பூட்டி வைத்தால் அது வெறும் கனவு, வெளியே விவாதித்தால் மட்டுமே அது கண்டுபிடிப்பு. இன்னொரு கசப்பான உண்மையை முகத்தில் அறைந்தார் போல சொல்லட்டுமா? அமெரிக்கா சுதந்திரக் காற்றை சுவாசிக்கத் தொடங்கியது 1776இல். ஆனால் நாம் விழித்துக்கொள்ள 1947 வரை காத்திருந்தோம். இடைப்பட்ட இந்த 170 ஆண்டுகளில் நாம் அறிவை பூட்டி வைத்ததின் விலை என்ன தெரியுமா? நம் அடிமைத்தனம். நாம் நமக்குள் அறிவை பகிராமல் பிரிந்து கிடந்ததால் வந்தவர்கள் நம்மை எளிதாக ஆண்டார்கள். ஆய்வுகள் சொல்கின்றன, பிரிட்டிஷார் நம் நாட்டை விட்டுச் செல்லும்போது இங்கிருந்து சுரண்டிச் சென்ற செல்வத்தின் மதிப்பு மட்டும் சுமார் 45 ட்ரில்லியன் டாலர்கள். நம்ம ஊர் கணக்குப்படி சொல்லணும்னா சும்மா 1 கோடி 2 கோடி இல்லை, 37 கோடி ரூபாய். இந்த சுதந்திரத்திற்காக நாம் கொடுத்த விலை. ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூடு முதல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சங்கள் வரை சுமார் 3.5 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களின் உயிர்கள். நண்பர்களே, 1857இல் இங்கிலாந்தின் மக்கள் தொகை வெறும் 2.8 கோடி. ஆனால் அதே வருடம் நம் இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 20 கோடி. சிந்தித்துப் பாருங்கள். நம்மை விட 7 மடங்கு சிறிய ஒரு கூட்டம் கடல் கடந்து வந்து 20 கோடி மக்களை அடிமைப்படுத்தியதென்றால் அவர்களின் பலம் மக்கள் தொகை இல்லை, தொழில்நுட்பம் மற்றும் கூட்டு முயற்சி. இவ்வளவு இழந்து இரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்திற்கு பிறகும் இன்று என்ன நடக்கிறது? வெள்ளையர்கள் உடலளவில் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக நாம் இன்னும் அவர்கள் பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்று அவர்கள் நம் வளத்தை சுரண்டினார்கள். இன்று அவர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பத்திற்கு நம் டேட்டாவையும் பணத்தையும் நாமே வலியச் சென்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு வகையான நவீன அடிமைத்தனம்தானே. இனி நாம் கூடி பேசும்போது உன் மதம் என்ன, ஜாதி என்ன என்று கேட்டு நம்மை நாமே பிரித்து கொள்ள வேண்டாம். அதற்கு பதில், உன்னிடமிருக்கும் புது ஐடியா என்ன, நாம் இணைந்து என்ன பிசினஸ் தொடங்கலாம் என்று கேட்டு பாருங்கள். ஏனென்றால் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். தனிமரம் தோப்பாகாது, தனிமனிதன் வரலாறு படைக்க முடியாது. இன்றைய இளைஞர்களே, நீங்கள் திறமைசாலியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் திறமையை உங்களுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீர்கள். வெளியே வாருங்கள், விவாதியுங்கள். ஒரு பொறியியல் மாணவன் மருத்துவ மாணவனோடு பேசட்டும், வணிகவியல் மாணவன் விவசாயியுடன் கைகோர்க்கட்டும். எப்போது இந்த வெவ்வேறு மூளைகள் ஜாதி மதங்களை கடந்து ஒரே மேஜையில் சந்திக்கிறதோ அன்றுதான் இந்தியாவில் அடுத்த கூகுள் பிறக்கும். நாம் வாடிக்கையாளர்களாக மட்டுமே வாழ்ந்தது போதும். இனி உருவாக்குபவர்களாக மாறுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். இது ஒடிசி தமிழ். மாற்றத்திற்கான தேடல் தொடரும். நன்றி.